Hello all, welcome back to my channel. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் தான் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் பார்க்க போகிறோம். ஹூ ஓன்ஸ் த வாட்டர். இது வந்து செக்ஷன் 1, 2, 3யாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 1 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் செக்ஷன் 2 தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 1 ஏதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு பறவை வந்து முட்டையிட்டு அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வந்ததோ அந்த குழியை விட்டு பறந்து போயிடும். அதுக்கப்புறமா ஒரு வைல்டு போர் காட்டு பன்றி வந்து அந்த குழியில் படுத்து நல்லா தூங்கிட்டு ஈவினிங் அது எழுந்து போயிடும். அவ்வளோதானா அந்த குழியோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆத்தர் செக்ஷன் 1 முடிச்சிருப்பாரு. இப்போ செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். எ பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ், அதாவது குரூப் ஆஃப் வைல்ட் டாக்ஸ் catching the scent of boar in the wind came to the spot where he had lain. அதாவது ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வைல்டு போர் அங்கே படுத்திருந்தது இல்லைங்களா, அந்த குழியில் காட்டு பன்றி, அதோட வாசனையை காற்றுலையே அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு அது எங்கே படுத்திருந்ததோ அந்த இடத்துக்கே வந்துருச்சான். They sniffed the circle and was rich with the smell of the animal. அப்படியே மோப்பம் பிடிக்குது அந்த குழி படுத்திருந்த அந்த வைல்டு போர் படுத்திருந்த அந்த குழியை அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. They whined and snarled and dug at the smell as if digging the elusive boar himself out of the ground. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நல்லா உருமுது, பல்ல கடிச்சிக்கிட்டு ஊளையிட்டுக்கிட்டு உரும்பி அந்த இடத்த நல்லா அப்படியே தோண்டுது. அதுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே அந்த போர் அடியில் வந்து அந்த வைல்டு போர் அடியில் படுத்திருக்கிற மாதிரி, அந்த காட்டு பன்றி அந்த குழிக்கு அடியில் படுத்திருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நல்லா வந்து தோண்டுது. அந்த போர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எலிசிவ் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த போர் அங்கே இல்லை, நமக்கே தெரியும், அந்த குழியை விட்டு அந்த காட்டு பன்றி போயிடுச்சு. ஆனால் அதோட ஸ்மெல் வச்சே அந்த அந்த பன்றி அங்கே தான் படுத்திருக்குன்ற நினப்பில் அந்த டாக்ஸ் எல்லாம் அந்த குழியை வந்து நல்லா பறிக்குது. Finally realizing that there was no dinner to be found there, they departed, their noses and tails high in the air. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக அந்த டாகுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த இடத்துல அந்த எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அந்த இடத்த விட்டு போயிடுது. அப்போவும் அதோட காது, அதோட வால்ஸ், அதோட மூக்கு, அதோட வால், நோஸ் அண்ட் டெய்ல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உயர்த்தி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புது. அண்ட் இன் டூயிங் ஸோ தே லெஃப்ட் த ஹோல் எ லிட்டில் பிகர் அண்ட் வைடர் than they had found it. ஆனால் அந்த இடத்த நல்லா பறிச்சது இல்லையா, ஸோ இப்போ அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா அகலமாக பெருசாகிடுச்சு. அண்ட் தென் வாட் ஹேப்பன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யூ வில் ஆஸ்க், நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு ஆத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. டூ அதர் அனிமல்ஸ் கம் அலாங் டு, மற்ற வேறு ஏதாவது அனிமல்ஸ் அங்கே வந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கு ஆத்தர் என்ன பதில் சொல்கிறாரு, நம்ம ஒருவேளை நம்ம அப்படி கேட்டோம்னா ஆத்தரோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டூ இன்டீட், உண்மையிலே வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. They do indeed my child. I told you the whole had a story to tell. நான் உங்ககிட்ட சொன்னல இந்த ஒரு குழிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னல. ஸோ அதுக்கப்புறமும் அனிமல்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நாட் லாங் ஆஃப்டர் த ரெயின்ஸ் கேம், ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமாகவே என்ன ஆயிடுச்சு, அந்த டாக்ஸ் எல்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளிலேயே சீக்கிரமாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இட் போர்ட் அண்ட் போர்டு, நல்லா ஊற்றுன்னு ஊற்றுது. அப்படின்னா என்ன தெரியுமா, ஒன்லி தோஸ் ஆஃப் அஸ் ஹூ have seen the monsoons will know what that means. இந்த பருவமழை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், மழை ஊற்றுதுன்றது பருவமழை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா பயங்கர ஹெவி ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா பருவமழைலாம் வந்துருச்சுன்னா அப்படிதான் பேஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை பயங்கரமாக. இட் ரெயின்டு வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் 3 days and 3 nights and dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. அதே மாதிரி 3 நாள் 3 இரவு அப்படியே மழை பேஞ்சிட்டே இருந்துதான். அந்த இடம் ரொம்ப ட்ரையான வில்லேஜ் பக்கம் தானே இதெல்லாம் நடக்குது. இப்போ அந்த ட்ரையான அந்த ஏர்த், அந்த பூமி அப்படியே அந்த மேலே கொட்டுது பாருங்களேன், அப்படியே உறிஞ்சி எடுத்துக்குதான். எந்த மாதிரி ஒரு பசியில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி எப்படி பால் குடிக்கும் அந்த மாதிரி அப்படியே மழையை உறிஞ்சி எடுத்துக்கிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். த ஹோல் எர்த் ஸ்மெல்ட் வெட் அண்ட் ஃப்ரெஷ் அண்ட் ஈவன் த நார்மலி சீரியஸ் லுக்கிங் பீப்புள் இன் த வில்லேஜ் வெண்ட் அரவுண்ட் வித் ஸ்மைல்ஸ் ஆன் தேர் ஃபேஸஸ். இப்போ அந்த எர்த், அந்த பூமியை, அந்த வறண்ட அந்த நிலப்பகுதியை எப்படி இருக்கான்,
ரொம்ப ஈரப்பதமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் பொதுவாக சந்தோஷமாகவே இல்லாமல் ரொம்ப சீரியஸாக ரொம்ப சோகமாக ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அதை தான் சீரியஸ் லுக்கிங் பீப்புள்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க, இந்த மாதிரி மழை பெஞ்சதும் நல்லா சந்தோஷமாக அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைலோடையே சுற்றிட்டு இருக்காங்களாம். த ஹோல் இன் த கிரவுண்ட் கலெக்டட் த வாட்டர் தட் ஃபெல் அண்ட் அரவுண்ட் இட்ஸ் எட்ஜஸ் த கிராஸ் க்ரூ எ பிரைட்டர் க்ரீன். அந்த ஹோலுமே இப்போ எப்படி தெரியுமா, அந்த பெய்கிற மலையெல்லாம் அங்கே ஒரு ஹோல் இருந்துச்சுல்ல, இப்போ அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஹோலில் அந்த அவ்வளோ நாள் பேஞ்ச அந்த மலையை எல்லா தண்ணியையும் சேகரித்து வச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஹோல் சுற்றி இந்த எட்ஜஸ்லலாம் நிறைய பசும்புல் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நிறைய புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. சூன் பஃபலோஸ் டிஸ்கவர் த கிராசி ஸ்பாட் அண்ட் ஆஸ் பஃபலோஸ் வாண்ட் டு டூ தே வாலோவ்ட் இன் த பட்லி வாட்டர் டேர்னிங் த ஹோல் இன்டு எ மட்டி பிட். இப்போது அங்கே பசுமையாக இருக்கிறத பார்த்ததும் எருமை மாடெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து அங்கெல்லாம் புல்லெல்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சு. அதோட அங்கே பக்கத்துலேயே தான் அந்த குழி ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல. ஸோ அந்த குட்டை தண்ணியில், பட்லி வாட்டர் அப்படின்னா அந்த குழியில் இருக்கிற தண்ணி தான், அந்த குட்டை தண்ணியில் நல்லா உருண்டு பரண்டு நல்லா மட்டி பிட்டாக ஆக்கிடுச்சு. அந்த குட்டை தண்ணியில் உருண்டு பரண்டு எருமை மாடெல்லாம் அந்த வெயிலுக்கு என்ன பண்ணும், தண்ணியை பார்த்தா ரொம்ப நாள் கழித்து தண்ணி பார்க்குது இல்லையா. ஸோ அந்த குட்டை தண்ணியில் நல்லா உருண்டு பரண்டு இப்போ நல்லா சேரும் சகதியுமான ஒரு குழியாக மாற்றிடுச்சு. ஐ வாஸ் நாட் தேட் டு சி, நாங்கள் இல்லை பார்க்குறதுக்கு, பட் ஐ எம் டோல்டு, எனக்கு வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆத்தர். தட் மெனி ஆஃப்டர்நூன்ஸ் டிட் த பஃபலோஸ் கேதர் அண்ட் தாஸ் வித் a multitude of hooves trampling the soil. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நிறைய நாள் வந்து நிறைய நாள் மதிய நேரத்தில் நிறைய எருமை மாடுகள் வந்து மல்டிடியூட்ஸ் ஆஃப் ஹூவ்ஸ், அதாவது நிறைய மாடுகளோட கால் குழம்பை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. அந்த மாடுக்கு குதிரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் இருக்கும், நல்லா ரொம்ப ஹார்டான ஒரு பார்ட்டாக இருக்கும் பாருங்கள், அது கால் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நல்லா அந்த குழியில் நல்லா மிதித்து நல்லா உருண்டு பரலுது. த பிட் தட் வாஸ் ஒன்ஸ் எ டைனி டிப்ரெஷன். அந்த பிட் எப்படி இருந்தது, ஒரு காலத்தில் சின்ன ஒரு குழியாக தான் இருந்துச்சு. இப்போது வைடன்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிகம் எ லிட்டில் வாட்டரிங் ஹோல். இப்போ அது எப்படி இருக்குன்னா ஒரு குளம் ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. நல்லா தண்ணி சேகரிக்கக்கூடிய ஒரு குளம் அளவுக்கு அந்த பிட் வந்து மாறி. அண்ட் தே ஆல் லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் யூ வில் சே இன் க்ளீ. நீங்கள் சொல்லலாம், ஆடு மாடு இப்போ சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு தண்ணி கிடச்சிருச்சு, ஊர் மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க, இனிமேல் எல்லோரும் ஹாப்பியாக வாழ போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா பட் தட் ரேர்லி ஹேப்பன்ஸ் இன் ரியல் டேல்ஸ் மை டியர். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் நார்மலாக இருக்குமா? எந்த ஒரு ஸ்டோரியிலையும் ஒரு ஹாப்பி எண்டிங் கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். தேர் இஸ் மோர் டு கோ. இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ யூ வில் ஹாவ் டு வெயிட் எ வைல். நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ மழை தண்ணி வந்துருச்சு, ஊர் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஆடு மாடெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத செக்ஷன் 3ல் பார்க்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் நம்மளோட அரசு தேர்வு அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் டெட் பேப்பர் 2க்கு என்னென்ன சிலபஸோ அதெல்லாம் 1 by 1 நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். See you all in the next video. Until then, bye.